ஐயா, இந்த முறையும் இந்தியாவில் மீண்டும் மோடி தான் 3வது முறையாக வருவார் அப்படின்ட்டு எல்லா இடங்களும் சொல்லப்படுது. அது எப்படி சாத்தியமாகுது? இல்லை, எதிர்க்கட்சி வலுவாக இல்லை என்கின்ற நிலைதான் அது. ராமர் கோயில் கட்டுவதை விட ராமராஜ்யம் நடத்துவது தான் சிறந்தது. ராமர் கோயில் என்பது வெறும் அடையாளம், கற்களால் கட்டப்பட்டது. ராமராஜ்யம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஏற்றத்தாழ்வில்லாமல் ஒரே மாதிரியான பார்வையுடைய ராமனை போல் நாடாளுவது என்பது மிகச்சிறந்தது. தொடர்ச்சியாக பிஜேபி இந்திய அளவில் 3ஆம் முறையாகவும் வெற்றி பெறுவதற்கான காரணம் என்னவா இருக்கிறதுங்க? காரணம் எதிர்க்கட்சி இல்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் ஏன் மாற்றி மாற்றி வெற்றி பெறுகின்றன? எந்த கட்சியும் வளர்ச்சி அடைவதில்லை. இங்கே 18 கட்சிகள் இருக்கின்றன. தாளம் போடுவது ஒன்றை தவிர வேறு எந்த காரியத்தையும் இந்த எதிர்க்கட்சிகள் செய்வதில்லை. சிபிஐ, சிபிஎம், திருமாவளவன், வைகோ, யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்குரிய கடமைகளை அவர்கள் செய்வதில்லை. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு 5 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் தொடர்ச்சியாக இழுபறிக்காகவும் பேச்சுவார்த்தைக்காக எவ்வளோ கொடுப்பாங்கங்கிற ஒரு ஏங்குகிற மனநிலையில் தான் காங்கிரஸ் இன்றைக்கி இந்தியா முழுமையாக இருக்குது. இதற்கு அடிப்படையில் என்ன காரணம்? அந்த கட்சியிலே ரொம்ப தன்னலமான மனிதர்கள் கைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து விட்டது. ஒரு அண்ணாமலை இவ்வளவு காலம் கழித்து இவ்வளவு பெரிய சத்தம் போட்டு ஒரு அலப்பறை உருவாக்கிய பெரிதாக வளர்வதற்குரிய மண் இது இல்லை என்றாலும் கோதுமை விளைவதற்குரிய மண் தமிழ்நாடு இல்லை என்று சொல்வது போல அவர்கள் இங்கே விளைவதற்கான மண் இல்லை என்றாலும் அலப்பி பார்க்கிறார். காங்கிரஸ் கொஞ்சமாவது அறிவோடு சிந்தித்து ஒரு முயற்சி செய்கிறார். தோற்றால் என்ன என்று அண்ணாமலை நினைக்கிறாரே, 3வது மாற்றுக் கட்சியாக வர வேண்டும் என்கின்ற அறிவு பாஜகவுக்கு இருக்கிறது, காங்கிரஸுக்கு இருக்கிறதா என்று கேட்டேன். எப்படியாவது நீ எனக்கு ஒரு ராஜ்யஸ்வாதா, அவனை சரி செய்து வைத்துக் கொள்வது முதலமைச்சரை. இப்படி நக்கி பிழைக்கின்ற பிழைப்பு இருக்கின்றவர்கள் இந்த காங்கிரஸ் எப்படி உருப்படும் என்று கேட்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக 39 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளாக இருக்கிறது. அதில் 35 தொகுதியில் கண்டிப்பாக திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு கருத்து கொண்டிக்கப்படுகிறது. இந்த மக்களவைத் தேர்தலில் திமுக தொடர்ச்சியாக சட்டமன்றத்தை தொடர்ந்து மக்களவையிலும் திமுக வெற்றி பெற போகிறாங்க. அதோட நிலைப்பாடு எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அதை நம்பவில்லை. இவர்கள் உருவாக்குகின்ற கருத்துக்கள் தானது. எல்லாருமே பத்திரிகைகளை மற்றவற்றை ஊடகங்களை விலைக்கு வாங்கி வைக்கின்ற போக்கு இன்றைக்கு அதிகரித்து விட்டது. இன்று ஓரிருவர் அப்படி இருப்பார்கள். பெரும்பான்மையான பத்திரிகைகள் ஊடகங்கள் நடுநிலையோடு இருக்கும். இப்பொழுது அப்படி இல்லை. ஆகவே 38 இடம் 37 இடம் என்பதெல்லாம் உண்மை இல்லை. முதல்ல தேர்தல் கூட்டணி பேச்சு முடியட்டும். எவனவன் அத்துக்கொண்டு எந்த பக்கம் போகிறான் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆகவே எடப்பாடி வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெறவில்லை என்றாலும் சரி உறுதியாக பிஜேபிக்கு மாற்று நிலை என்பதில் சரியாக இருந்தால்தான் அவர் தொடர்ந்து அரசியல் நடத்த முடியும். ஆகவே இது பிஜேபி சேருவதற்கு ஆட்கள் சரியாக இல்லை. அவர்களும் ஏற்கனவே பலம் பெற்றவர்கள் இல்லை. 20% வாக்கு பெற்றிருக்கிறவன் தான் கூட்டணி அமைக்க முடியுமே தவிர 4%, 5% வைத்து கொண்டு வைக்கின்ற கூட்டணிகளெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாது. ஆகவே தன் பலமும் இல்லை. பாஜக சேர்த்து கொள்ளுகிற கூட்டணி கட்சிகளும் அதிமுக, ஓபிஎஸ், தினகரன் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு எவ்வளவு வாக்கு பெற்று விடுவார் அவர். இபிஎஸ் தனக்குரிய வாக்குகளை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த கூட்டணி செய்யவும் கூடும், சொல்ல முடியாது. மாற்று அரசியல்னு சொன்ன நிறைய பேர் இன்றைக்கி ஏதோ ஒரு கூட்டணியில் போய் தஞ்சம் அடைச்சிட்டாங்க. நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். நம்ம அந்த வகையில் நடிகர் கமல்ஹாசன் தற்போது திமுக கூட்டணியில் போய் தஞ்சம் அடைகிற ஒரு சூழல் இருக்குது. அங்கே சேர்ந்து அவர்கள் அதாவது அவர்கள் எது நன்மையானது என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு உரியதை செய்வார்கள். எல்லாவற்றையும் இப்பொழுது நாட்டினுடைய போக்கை பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பேசுகிறோம். மோடியை நகர்த்தப்பட வேண்டும். ஆகவே அது அவருக்கு எது நன்மையானதோ அதை அவர் செய்து கொள்ளட்டும். ஒவ்வொரு கட்சியும் அப்படி முடிவெடுக்க முடியும். இப்போ விஜயோட அரசியல் வருகை மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துமா? அரசியலில் வரவில்லையே. இப்பொழுது 4 நாளைக்கு நீங்கள் வேகமாக அவரை பற்றியே பேசினீர்கள். 5வது நாள் மறந்து விட்டீர்களே. அப்புறம் இனிமேல் 2 ஆண்டுகள் கழித்து அவர் வருகின்ற போது மறுபடியும் பேச எழுப்பி இது என்ன படுக்க போட்டு கும்பகர்ணனை எழுப்பியது போல் நாம் எதற்கு இதை செய்ய வேண்டும்? இப்பொழுதே வாருங்கள், என்ன இந்த படத்தை 2 மாதம் தள்ளி வைத்தால் என்ன குற்றம் ஏற்பட்டு விடும் என்று கேட்கிறேன் நான். இந்த படப்பிடிப்பை 2 மாதம் தள்ளி வைத்து விட்டு தேர்தலை முடித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லுங்கள். தோற்பது என்பதும் வெற்றி பெறுவது என்பது முக்கியமானதில்லை. வந்தவுடனே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய மனநிலையை உருவாக்குவதற்கு எம்ஜிஆர் 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். 71 அரசு ஆட்சிக்கு கட்சி அமைத்தார். பிறகு 71 72 அமைத்தார். பிறகு 77 தான் ஆட்சிக்கு வருகிறார். 5 ஆண்டுகள் முழுமையாக ஒரு கூட்டணி உருவாக்கி கொண்டு கருணாநிதிக்கு எதிராக பெரிய வட்டம் அமைத்து கருணாநிதியை வீழ்த்தினார். அதுபோல் உங்களுக்கு ஓராண்டு அரையாண்டு என்பது போதுமானதில்லை. இப்பொழுதே வாருங்கள். இப்பொழுதிலிருந்தே உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி கொள்ளுங்கள். முழுமையாக வெற்றி பெறவில்லை என்றால் கணிசமான வாக்குகள் பெற்றால் கூட உங்களுடைய கட்சி ஊணுகின்ற நிலைமை ஏற்படும். பல பேர் உங்களிடம் கூட்டணிக்கு வருவார்கள். பிறகு வெற்றியை நோக்கி போகலாம். இப்பொழுது நீங்கள் ராங் ஸ்ட்ராட்டஜி
நீங்கள் காலம் அறிதல் என்பது மிகவும் முக்கியம். நீங்கள் காலம் அறிந்து செயல்படவில்லை. இந்த காலம்தான் நீங்கள் உள்ளே நுழைவதற்கான உரிய காலம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.